வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாஃப்டான மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் இந்த தேங்காய் துருவல் நெய்லேயே நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்துடலாம். உங்களோட வெல்லத்தில் கல் மண் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெல்லம்லாம் நல்லா இலகி வருது. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். வெல்லம்லாம் நல்லா உருகிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது ரொம்ப இறுகி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாதான் அது ஆறின உடனே கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது, ஒரு மாதிரி லேசாக இலக்கமாக இருக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ஆறினதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். ஏன்னா பூர்ணம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் தண்ணியை நல்லா இது கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த பவுலில் நான் 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி தலை கொதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. பூர்ணமும் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதும் பாருங்கள் இன்னுமே கெட்டியாயிருக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிட்டு கையில் வேணும்னா லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பெரிய சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி மடித்து அதை கீழே வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே மடிக்கிறது அப்படியே அந்த கீழே சென்டர் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு 5லேருந்து 6 மடிப்பு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிக்க நீங்கள் மடித்து ப்ரெஸ் பண்ண அப்படியே நடுவில் ஒரு பவுல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இப்போது இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். பூரணம் அதில் ஒரு பாதி அளவு இல்லை 3/4 அளவு, அதுக்கு மேலே நீங்கள் வச்சிடாதீங்க. அப்போ தான் நம்ம சீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பூரணத்தை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போது இந்த மேலே எல்லாத்தையும் இப்படி மடித்து இப்படி ஒன்றா கொண்டு வரணும். மேலே இப்படி ஒன்றா கொண்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா பூரணம் எல்லாம் உள்ளே நல்லா சீல் ஆயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே மோதகமாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஒரு இட்லி தட்டில் இல்லை ஸ்டீமர் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் வச்சிடலாம். இப்போது எல்லா மோதகமும் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுட்டு இதை மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். நல்ல சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியுது, லேசாக ஷைனிங்காக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டு இதுலேருந்து உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா அடியிலலாம் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பூரணமும் உள்ளே ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையான தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
முதல்ல இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும், அது வரைக்கும் இருக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது வந்து இடியாப்ப மாவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாவு தான் நான் எடுத்திருக்கேன், கடையில் வாங்கின மாவு தான். இதுக்கு கொஞ்சமாக 1 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கை போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏதாவது கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேவைப்படுற தண்ணியோட அளவு வந்து மாவோட தரத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சோம்னா தான் எவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா கையை போட்டே நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவு மாதிரி மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த டயத்தில் நம்ம இதுக்கு உள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை அப்படியே லெவல் பண்ணி சமப்படுத்தி எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் இருக்கட்டும். பாகுப்பதம் வர அளவுக்கு வச்சிடக்கூடாது, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்ததுன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நெய் இல்லாதனால நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லா உருகினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப்லேயே நான் நல்லா குவிச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு குவிச்சு எடுத்திங்கன்னா தான் நம்ம எடுத்துருக்கிற வெல்லத்துக்கும் தேங்காய்க்கும் பக்குவம் வந்து கரெக்டாக வரும். இப்போ தேங்காய் துருவலை கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தளன்னு வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இது ஆறுனதும் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கையில் தண்ணியை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துடுச்சுனாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இருக்கட்டும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு கொழுக்கட்டை தட்டிக்கலாம். நான் தட்டுறதுக்கு வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். உங்ககிட்ட வாழை இலை இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையை வந்து இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து அப்படியே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டிகிட்டே வரணும். ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மிதமான திக்னஸ்க்கு வந்து தட்டிக்கோங்க. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பூரணம் வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு இது நல்லா 2 பக்கமும் இப்படி ஒன்றா கொண்டு வந்து இப்படி மடிச்சிடணும். பூரணம் வெளியில் வந்துச்சுன்னா அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டு நல்லா சீல் பண்ணிடுங்க. அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அமுக்கி விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நம்ம வேக வைக்கும்போது இது விரிஞ்சிட்டு பூரணம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நல்லா அந்த ஓரங்கள்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க, கேப்பே இல்லாத மாதிரி. இந்த ரெடி பண்ண கொழுக்கட்டையை வந்து நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லா இட்லி தட்டையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டையை வந்து வேக வைக்கணும். இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறணும், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆறணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் உடனே வெளியில் எடுத்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தாளிச்ச கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிறதுக்கு
தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணியை வந்து நல்லா தலைன்னு கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்க டயத்தில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவை இந்த பவுலில் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து இடியாப்ப மாவு தான், கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். இது கூடவே கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கொதிக்க வைக்கும் போதே 1 டீஸ்பூன் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அளவு வந்து நம்ம எடுக்கிற அரிசி மாவோட தரத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்ல ஸ்மூத்தான மாவு கிடைக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். நல்ல ஸ்மூத்தாக நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இட்லி தட்டுலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்லேயோ நீங்கள் வந்து கொழுக்கட்டையை நம்ம உருட்டி வைக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே அளவாக வந்து நம்ம உருட்டிக்கணும். நீங்கள் இந்த அளவு வந்து உங்களுக்கு பெருசாக வேணாலும் உருட்டிக்கலாம், இல்லை இதோட குட்டியாக வேணாலும் உருட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக ஒரே அளவாக உருட்டிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டைகளாக உருட்டியாச்சு. இப்போது நல்லா இந்த பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வைக்கணும். இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு 7 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம கொழுக்கட்டையோட சைஸை பொறுத்து. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையோட வெளிப்புறம் பாருங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுலாம். அடுத்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து இது நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொழுக்கட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் பக்கம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் ரொம்பவே சுவையான தாளிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை இந்த பேனில் சேர்த்து இது கூடவே 1/3 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சிட்டா மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்து வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டின வெள்ளை கரைசலை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை. இப்போ நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் சேர்க்க இன்னொரு கையில் வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கிளற அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வர அளவுக்கு வந்தால் தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இப்போ மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கையில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி லேசாக அழுத்துனீங்கனாலே நம்ம அந்த விரலோட தடம்லாம் பதிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாவை எடுத்து இப்படி கையில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் தடவியும் வைக்கலாம். நான் கொஞ்சமாக வாழை இலை போட்டு வச்சுருக்கேன்.
இது வந்து ஆப்ஷனல் தான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சாச்சு. இப்போது இட்லி தட்டில் வந்து நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டையும் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஓரளவுக்கு கரெக்டான சூடு வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுங்க. நான் வாழை இலையில் போட்டதுனால உடனே கூட எடுத்துடலாம். நீங்கள் இட்லி தட்டில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா அடியிலலாம் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப வாசனையான, ரொம்பவே சுவையான, சத்தான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஒரு பூரண கொழுக்கட்டையை ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பூரணம் வந்து நம்ம உடனடியாக இன்ஸ்டண்டா ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த கப்ல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை எடுத்துருக்கேன். அதை இந்த பிளெண்டர்ல சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்க தேங்காய் துருவலா இருந்ததுன்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி மிக்சியில இந்த துருவல் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சாச்சு. நம்ம எந்த கப்ல தேங்காய் எடுத்தோமோ அதே கப் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா தேங்காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2-3 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஒண்ணா அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே பங்கு தான். நீங்க எந்த கப்ல தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்ல பொட்டுக்கடலை, அதே கப்ல வெல்லம். வெல்லத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 தடவை ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டு ஒன்னா கலக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்க்கும்போதே பாருங்க உங்களுக்கு பூர்ணம் பக்குவம் வந்துச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், பொட்டுக்கடலை, வெல்லம் சேர்த்தாலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு பக்குவம் கிடைச்சிரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். நெய் சேர்க்கும் போது இந்த பூர்ணத்தோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அதனாலதான் சேர்க்கிறோம். நல்லா கலந்தாச்சு. பாருங்க கன்சிஸ்டன்சி நம்ம யூஸ்வலா தேங்காய் பூரணம் செய்வோம் இல்லையா, அது மாதிரியே இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பூரணத்தை வந்து நான் உருண்டைகளா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க உங்களுக்கு குட்டி குட்டி கொழுக்கட்டையா வேணும் அப்படின்னா சின்னதா நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. நான் பெருசா தான் செய்ய போறேன். அதனால ஒரு 10 போல இதை வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். 10-11 அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததா மாவு பிசைறதுக்கு இந்த பேன்ல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். நம்ம 1 கப் மாவு எடுக்க போறோம். சம்டைம்ஸ் 1.5 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால நம்ம 2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல வந்து நான் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்க்கிறேன். இது கடையில வாங்கினது தான். நீங்க வீட்டுல அரைச்ச மாவுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா இருக்கிற மாதிரி மாவா பார்த்துக்கோங்க. இது இந்த பவுல்ல சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியா உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்கிற தண்ணி தான் மாவுல சேர்க்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்ப வந்து மாவு இன்னுமே நல்லா சாஃப்டா கையில ஒட்டாம நல்லா வரும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்துக்கணும். நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து தான் பிசையணும். ஏன்னா ஒவ்வொரு மாவோட தன்மையை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து முன்ன பின்ன ஆகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு பாருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இந்த கையில நல்லா ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவோட பக்குவம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் சாஃப்டா. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி மீதி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்கும். அடுத்ததான் நம்ம எதுல கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்க போறோமோ அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நான் இந்த இட்லி தட்டில் தான் வைக்கிறேன். நீங்க ஸ்டீமர் பிளேட்ல வைக்கிறீங்கன்னா அதுலயுமே வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து வாழை இலை இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம எந்த அளவுக்கு பூரணம் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். நான் பூரணத்தோட அளவு அதிகமா எடுத்துக்கிறதுனால மாவோட அளவுமே பெருசா எடுத்துக்கேன். நீங்க பூரணம் கம்மியா எடுத்திருந்தீங்கன்னா மாவை இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. கையில எண்ணெய் தட்டுட்டு நல்லா ரவுண்டா வந்து அப்படியே தட்டிக்கணும். மெல்லிசா முடிஞ்ச வரைக்கும் தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டினதுக்கு அப்புறமா நம்ம பூரணத்தையும்
அந்த ஷேப்லயே இப்படி நீளமா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பேப்பரோட அப்படியே எடுத்து இப்படி பாதியா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஓரங்கள் எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்பதான் வந்து நம்ம பூரணம் எதுவுமே வெளியில வராம நல்லா சீல் ஆயிருக்கும். நல்லா ஓரத்த வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஓரம் எல்லாமே சீல் ஆகி இருக்கணும். 2 பக்கமுமே பாருங்க. இந்த இடத்துல லைட்டா ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதையும் மறுபடியும் நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆயிக்கும். இந்த அளவுக்கு நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கணும். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம இட்லி தட்டுல வந்து வச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க கொழுக்கட்டை தட்டும்போது கையிலயும் அந்த பேப்பர்லயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டா தட்டிட்டு பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த எட்ஜஸ் வந்து நல்லா அழுத்திக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டையை உள்ள வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை எல்லாமே கரெக்டா வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா எடுக்க வந்துரும். சூடோடயே எடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா வந்து உடைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரே ஒரு கொழுக்கட்டைய வந்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்ல சாஃப்ட்டா உள்ள பூரணம் பாருங்க எவ்ளோ ஜூஸியா இருக்குன்னு. செம்ம டேஸ்டியா இருக்கும். இது டக்குனு வந்து பூரணம் ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.